ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நேற்றுக்கு என்னோட பதிவை பார்த்துட்டு உடனே ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினார் என்கிட்ட. மாமி எங்கள் ஆத்துக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, நாங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கிறோம், 4:30 மணிக்கு எழுந்துட்டு நாங்கள் பண்ணுறோம், அட்லீஸ்ட் நீங்கள் 5 மணிக்காக எழுந்து பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னேன். ஸோ இனிமேல் இது மார்கழி மாதம், ஸோ அதனால் சீக்கிரம் எழுந்திருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் நானும். அதாவது எங்கள் நேற்றுக்கு ராத்திரி எனக்கு ஒரு சொப்பனம் வந்தது, அதை பற்றி நான் டேரெக்டாக உட்காந்து பேசணும், எனக்கு பார்த்து பேசணுங்கிற ஃபீல் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி சாயங்காலமாக சொல்கிறேன். மனசான உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவர் வந்துட்டு என்ன ஆற்றுல வந்ததை ரொம்ப அழகாக எனக்கு அனுப்பிச்சிருக்கார். வீடியோ ஃபோட்டோஸ் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு அனுப்பிச்சி விட்டார். அதை உங்கள் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்கள் எல்லாருமே இதை பாருங்கோ. ஏன்னா மனசு வந்துட்டு கொஞ்சம் சங்கடமாக எடுத்துப்பா எனக்கு. என்னடா அது நம்ம பக்கம் அவர் வரலையோ அப்படிங்கிற ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் ரொம்ப நொந்து போன அன்னைக்கு ராத்திரியே அவர் எனக்கு அழகாக காமிச்சிட்டார். நான் இருக்கேன்டி, நீ கவலைப்படாதீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு காமிச்சிட்டார். ஸோ பட் அந்த வைப்ரேஷன் இருந்தது, அந்த சந்தோஷம் இருந்தது, ஒரு தைரியம் இருந்தது, அது எல்லாமே எனக்கு இருந்தது. நான் இல்லைன்னே சொல்லலை. பட் எனக்கு வரலையேங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதுவும் நேற்றுக்கு ராத்திரி அவர் அழகாக காமிச்சிட்டார். நான் என்ன வந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி சாயங்காலம், இன்றைக்கி நைட்டு நான் ஆற்றுக்கு போயிட்டு உட்காந்து எல்லாத்தையும் டேரெக்டாக பேசணும், எனக்கு இதை டேரெக்டாக சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவது அவர் அங்கே இவர் வந்துட்டு எவ்வளோ அழகாக, திருநெல்வேலி மாவட்டம், அவர் எவ்வளோ அழகாக பரதன் அவர் பேர், அவர் அழகாக சொல்லியிருந்தார், அழகாக காமிச்சிருக்கார். அவர் நம்ம எல்லாம் நடக்கும் மாமி, உங்களுக்கு என்ன வேணாலும் அவர் கேட்டால் உடனே கொடுப்பார், எல்லாம் கண்டிப்பான முறையில் நடக்கும், நீங்கள் ஆனால் இந்த மாதிரி வேண்டிக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது ஒருத்தர் வருத்தப்படுறாருன்னு அன்னோன் பர்சன், யாரோ ஒருத்தர், அவர் வந்துட்டு திரும்பி ஃபோன் பண்ணி வருத்தப்படாதீங்கோ, கண்டிப்பாக வருவார், எங்களுக்கு எப்படி வந்திருக்கேன்னு பாருங்கோ அப்படிங்கிற ஃபோட்டோஸை எல்லாமே அவர் அனுப்பிச்சி விட்டார். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. ஒரு பக்கம் எனக்கு வரணுமேங்கிற ஃபீல் இருந்தது. அதே மாதிரி அவர் ரொம்ப அழகாக அவர் கையில் வந்து உட்காந்துருக்கார் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி அவள் ஆற்றுல இதில் செவத்தில் ஒரு இடத்துல, இன்னும் ஒரு எந்தெந்த இடத்துல டெய்லி அவர் நினச்ச நேரத்தில் அவர் பூஜை பண்ணும்போது அவர் வந்துடுறார். திரும்பி ஒருக்கா கூடி வா அப்படின்னாலும் திரும்பி வராறான் அவர். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அழகாக அதை காமிச்சிருந்தார் அவர். அதை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அட் த சேம் டைம் நான் ரொம்ப நொந்து போனேன். அன்றைக்கே எனக்கு இவர் வந்திருக்கார், ராத்திரி வந்துட்டார் அப்படின்னது இன்னும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை நான் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாருக்கும் நான் டைரெக்டாக உட்காந்துட்டு உங்கள் எல்லார்ட்டையும் நான் பேசுகிறேன். ஸோ அப்போது உங்கள் எல்லாருக்குமே புரியும் நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஒரு பக்கம் மனசு நிறைஞ்சிருக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி. பட் ஆல்ரெடி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படிங்கிறது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஒரு பிரத்யட்சமாக நமக்கு தெய்வம் எல்லாம் பேசும்போது வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. பட் நான் ஐ எம் ஸோ ஹாப்பி நவ். அண்ட் இது உங்களுக்கு ஈவினிங் எல்லாருக்குமே திரும்பி நான் சொல்கிறேன். ஸோ எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்க, நல்லது மட்டுமே எல்லாருக்கும் நடக்கட்டும். இந்த கலிகாலத்தில் கெடுதல் எதுவுமே வராமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நன்னா இருங்கோ, ஹாப்பியாக இருங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. எந்த அளவுக்கு இவர் நாமாவை ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபிங்கோ. இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவா எந்த பூஜையாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்கோ. அதுதான் ரொம்ப நல்லது, உத்தமம் அதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் நன்னா வேண்டிக்கோங்க, எல்லோரும் நன்னா இருப்பேன். எல்லாருக்குமே அவளோட நினச்ச காரியம் சித்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்கு இவர் வந்துட்டார் அப்படிங்கிற ஃபீல் நேற்றுக்கு ராத்திரியே எனக்கு வந்துடுது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். பட் ஸ்டில் எனக்காக என்னுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக் அநேகமாக நான் மடப்புறம் கோவிலுக்கு போனாலும் நான் போவேன். போய் 2-3 எனக்கும் காரியம் இருக்குது, 2-3 பேர் சொல்லியிருக்கா. அந்த ஒரு வேண்டுதலைகளையும் நான் நிறைவேற்றிட்டு திரும்பி உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போயிட்டே ஒரு வீடியோ எல்லாருக்குமே நான் காமிக்கிறேன். அண்ட் எல்லோரும் நன்னா இருங்கோ, ஆயிரங்காலம் கஷ்டமே இல்லாமல் மேலே மேலே பொங்கி பெருகிண்டு ஆத்துக்கார் குழந்தையோட வியாதி வைக்க இல்லாமல் தொங்க தாலியை கட்டிக்கிண்டு நினச்ச காரியம் சித்தி அடைஞ்சுக்கிண்டு சந்தோஷமாக இருங்கோ, கஷ்டமே இல்லாமல் எல்லோரும் நன்னா இருங்கோ, சரியா? ஓம் நமோ கேளக்கியர் சித்தர் நமோன் நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோன் நமக. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோன் நமக.